அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இமாம் முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹுடைய தூதர் ஒரு மனிதரை நினைவு கூர்ந்தார்கள். அந்த மனிதர் ஒரு தோட்டத்திலே இருந்தார். ஒரு நபித்தோழர் அந்த தோட்டத்தின் வழியாக சென்று கொண்டிருக்கும் பொழுது வானத்திலிருந்து ஒரு சப்தம் வந்தது. அந்த சப்தம் ஒருவருடைய பெயரை கூறியது. அந்த இடத்திலே சென்று மழை பெய்யுமாறு வானத்திலிருந்து ஒரு மேகம் கட்டளையிட்டது. அப்போது அந்த நபித்தோழரும் அந்த மேகக்கூட்டங்கள் செல்லக்கூடிய திசையிலே சென்று கொண்டிருந்தார். அப்போது ஒரு மனிதர் தோட்டத்திலே தன்னுடைய தாவரங்களுக்காக தண்ணீரை பீச்சிக் கொண்டிருந்தார். அப்போது அந்த மனிதரிடத்திலே அந்த நபித்தோழர் கேட்டார்கள், யா அப்தல்லாஹ், அல்லாஹுடைய அடிமையே, உன்னுடைய பெயர் என்ன? அவர் சொன்னார், ஒரு பெயரை. அந்த பெயரைத்தான் இவர்கள் வானத்திலிருந்து அழைக்கக்கூடிய சப்தத்தின் அழைப்பாளினிடமிருந்து செவியேற்றார்கள். யா அபுதல்லாஹ், ஏன் நீ என்னுடைய பெயரை கேட்கிறாய் என்று கேட்டபொழுது இந்த சம்பவத்தை அந்த தோழருக்கு எடுத்துக் கூறுகிறார்கள். அப்போது சொன்னார்கள், நீ என்ன செய்கிறாய்? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உன்னுடைய தோட்டத்தில் மட்டும் மழையை இறக்குமாறு அல்லாஹு கட்டளையிடுகின்றானே, நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய், என்ன அமலை செய்கின்றாய் என்று அவரிடத்திலே கேட்டபொழுது அந்த அடியார் அவர்கள் சொன்னார்கள், நான் என்னுடைய இந்த தாவரங்களை விளைவித்ததற்கு பிறகு இதிலிருந்து வரக்கூடிய விளைச்சலை 3 பகுதிகளாக பிரிப்பேன். 3 பகுதிகளாக பிரித்து அதில் ஒன்றை என்னுடைய குடும்பத்தார்களுக்காக நான் எடுத்துக்கொள்வேன், இன்னொன்றை ஏழைகளுக்காக சதக்கா செய்து விடுவேன், ஏழைகளுடைய தேவைகளுக்காக கொடுத்து விடுவேன், இன்னொன்றை மீண்டும் இதனுடைய விவசாயத்திற்காக பயன்படுத்துவேன் என்று சொன்னார். யோசித்து பாருங்கள், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வானத்திலிருந்து கட்டளை வருகிறது. இந்த மனிதருடைய பெயரை கூறி இந்த மனிதருடைய தோட்டத்திலே சென்று நீங்கள் மழையை பொழியுங்கள். அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய செல்வத்தை 3 பகுதிகளாக பிரிக்கிறார். அவருக்கு வரக்கூடிய லாபத்தை, வரக்கூடிய வருமானத்தை 3ஆக பிரித்து ஒன்றை குடும்பத்தார்களுக்கு எடுத்துக்கொள்கிறார், ஒன்றை ஏழைகளுக்காக கொடுத்து விடுகிறார், ஒன்றை மீண்டும் தன்னுடைய வருமானத்திற்காக வியாபாரத்திலே போடுகின்றான். இந்த ஒரு முறையை கையாளுகின்றோமா? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு எவ்வளவு லாபத்தை, எவ்வளவு செல்வத்தை கொடுத்தாலும் எஞ்சியதை செலவழித்துவிட்டு மீதி இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் பேங்கிலே சென்று மூடி வைத்து விடுவோம். ஏதாவது நம்முடைய துணியிலே, நம்முடைய ஆடையிலே ஏதாவது எங்கேயாவது ஒட்டியிருந்தால் அதை எடுத்து சதக்கா செய்வோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மை மன்னிப்பானாக. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில் 7 கூட்டத்தார்கள் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு தன்னுடைய நிழலை கொடுப்பான். அந்த மறுமையிலே அந்த நிழலை தவிர வேறு நிழல் அவர்களுக்கு கிடையாது. அதிலே ஒருவர்கள் யார் என்றால், அவர் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வார். எப்படி என்றால், அவர் செலவழிக்கக்கூடிய அந்த வலதுகரம் கொடுக்கக்கூடிய தர்மம் இடதுகைக்கு கூட தெரியாமல் அல்லாஹுடைய பாதையை செலவு செய்வான். அல்லாஹ் என்ன குணம் பாருங்கள்! இவன் நாளை மறுமையிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சூரியனை 1 மைல் தூரம் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு, நரகம் எடுத்து கொண்டு வரப்பட்டு வெப்பத்தை கக்கிக் கொண்டு, அவர்களின் வேர்வைகள் அவர்களின் பாவங்களுக்கு ஏற்ப வடிந்து கொண்டிருக்கும் அந்த சூழ்நிலையில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் விசேஷமாக 7 கூட்டத்தார்களுக்கு தன்னுடைய நிழலை கொடுப்பான். அல்லாஹ் அந்த கூட்டத்திலே ஆக்குவானாக. அதிலே ஒருவர்கள் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வார்கள், சதக்கா செய்வார்கள். வலதுகரம் கொடுப்பது இடதுகரத்திற்கு கூட தெரியாமல் அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக, அல்லாஹுடைய பாதைக்காக செலவு செய்வார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரமதானுடைய அமல்களை குறித்து இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹுடைய தூதர் ரமதானுடைய மாதத்திலே அல்லாஹ்வினுடைய பாதைக்காக செலவு செய்வார்கள். வீசுகின்ற வேகமான காற்றை விட அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செலவழித்துக் கொண்டே இருப்பார்கள். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹுடைய தூதருக்கு ஒரு முறை ஒரு ஆடு கொடுக்கப்பட்டது. அறுத்த நிலையில் ஒரு ஆட்டை அல்லாஹுடைய தூதருக்கு கொடுக்கப்பட்டது. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆட்டை என்னிடம் கொடுத்து, அல்லாஹுடைய பாதையில் செலவழித்து எமக்காக சிலவற்றை எடுத்து வைத்துக்கொள் என்று அல்லாஹுடைய தூதர் கூறிவிட்டு வீட்டை விட்டு வெளியே சென்றார்கள். மறுபடியும் வந்தார்கள். வந்து கேட்டார்கள், ஆயிஷா ரதியல்லாஹு அவர்களே, அந்த ஆட்டை நான் கொடுத்தேனே, செலவழிக்குமாறு கூறினேனே, அந்த ஆட்டில் எது மிஞ்சியிருக்கின்றது? என்ன கேட்டார்கள். எது மிச்சம்? ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதரே, அந்த ஆட்டுடைய ஒரு சப்பை, அந்த பகுதியை தவிர மற்ற அனைத்தையும் நான் செலவழித்து விட்டேன், இதுதான் மிஞ்சியிருக்கின்றது என்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா அவர்களே, இது மிஞ்சவில்லை, எது கொடுத்தோமோ அதுதான் மிஞ்சி இருக்கின்றது,
இது எமக்கு மிச்சமல்ல, இது எம்முடைய கழிவு என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நபித்தோழர்களுடைய வரலாறுகளை கொஞ்சம் படித்து பாருங்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வசனம் இறக்குகிறான். என்ன வசனம் என்றால், அல்லாஹுடைய பாதையில் அவர்கள் விரும்பியதை செலவழிக்காதவரை அவர்கள் நன்மையை அடைய முடியாது. எப்படி? தனக்கு விரும்பியதை செலவழிக்காதவரை அவர்கள் நன்மைகளை அடைய முடியாது என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே வசனம் இறக்குகிறான். எப்படி? எனக்கு இந்த மொபைல் போன் பிடித்திருக்கிறது என்றால் இது அல்லாஹுடைய பாதையில் செலவழிப்பது. எனக்கு என்னுடைய கார் பிடித்திருக்கிறது என்றால் அல்லாஹுடைய பாதையில் செலவழிப்பது. எனக்கு என்னுடைய செல்வத்தில் எது விருப்பமோ அதை எடுத்து அல்லாஹுடைய பாதையில் செலவழிப்பது. மனது வருமா யாருக்காவது கொடுப்பதற்கு? எங்களில் யாருக்காவது மனது வருமா அப்படி கொடுப்பதற்கு? ஆனால் நபித்தோழர்களுக்கு மனது வரும். அபூ தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். அல்லாஹுடைய தூதரே, அல்லாஹுடைய தூதரே, அல்லாஹ் தனக்கு கடன் கேட்கின்றானாமே. என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் தனக்கு அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே கடன் கேட்கின்றானாமே. மேலும் விரும்பியதை கொடுக்காமல் நன்மையை அடைய முடியாது என்று அல்லாஹ் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே வசனம் இறக்கியிருக்கின்றானாமே. அப்படியா அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்? ஆமாம், அப்படித்தான். அப்படியென்றால் அல்லாஹுடைய தூதரே, எனக்கு என்னுடைய பைருஹா தோட்டம், மதீனாவிலே அதிகமான விளைச்சலை தந்த தோட்டத்தில் ஒரு தோட்டம் அபூ தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தோட்டம். இந்த தோட்டம் எனக்கு மிக விருப்பமுடையது. அல்லாஹுடைய தூதரே, இதில்தான் நானும் இருக்கிறேன், என் குடும்பத்தார்களும் இருக்கிறார்கள். என்னுடைய வீடும் இந்த தோட்டத்தில்தான் அமைந்திருக்கிறது. இந்த பைருஹா தோட்டத்தை அல்லாஹுவிற்கு கடனாக கொடுக்கின்றேன். நான் விரும்பியதை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டார். இந்த செய்தி அபூ தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவிக்கு தெரிகிறது. யார் அவர்கள்? யார் இந்த மனிதருடைய மனைவி? யார் அவர்கள்? அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயார். யார் இந்த மனிதருடைய தோழர்? உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா. உம்மு சுலைம் மனைவிக்கு செய்தி கிடைக்கிறது. இப்படி உங்களுடைய கணவர் இந்த தோட்டத்தையும் உங்களுடைய வீட்டையும் உங்களுடைய செல்வங்களையும் அல்லாஹுடைய பாதையில் கொடுத்து விட்டார்கள். இந்த காலத்தினுடைய பெண்களாக இருந்தால் நடந்துவிடும். உங்களுக்கு உங்களுடைய வாலிபர்களுக்கு அல்லது உங்களுடைய பிள்ளை ஒரு 1000 ரூபாயை வைத்திருந்தால் இந்த ஹதீஸை கேட்டுவிட்டு வெளியிலே வரக்கூடிய ஒரு ஏழைக்கு 200 ரூபாயை கொடுத்துவிட்டு 200 ரூபாய் தாயிடத்திலே அல்லது தந்தையிடத்திலே ஒப்படைக்கின்றான். என்னப்பா, 1000 ரூபாய் கொடுத்தேனே, 200 ரூபாய்தான் திருப்பி கொடுத்திருக்கிறாய் என்று கேட்டால், இல்லையப்பா, இல்லையம்மா, வரக்கூடிய வழியில் ஒரு ஏழை இருந்தால் தேவைக்காக அவருக்காக 200 ரூபாய் கொடுத்து விட்டேன் என்று சொன்னால் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? நீ என்ன அவ்வளவு பெரிய பணக்காரன்? உனக்கு என்ன அல்லாஹ் அவ்வளவு செல்வத்தை கொடுத்து விட்டானா? நீ என்ன அவ்வளவு பெரிய தானதர்மிக்கவனா? நமக்கே வழி இல்லை கொடுப்பதற்கு. நீ என்ன அவர்களுக்கு தேவைக்காக கொடுப்பது? இல்லை. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அபூ தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த செயல்பாட்டை பார்த்த உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய கணவர் அல்லாஹ்விடத்திலே செய்த வியாபாரத்திலே வெற்றி கண்டு விட்டார். என்னுடைய கணவன் அல்லாஹ்விடத்திலே செய்த வியாபாரத்திலே வெற்றி கண்டு விட்டார் என்று அபூ தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மனைவி கூறி அவர்கள் வீட்டை வந்தடைவதற்கு முன்னால், ஏன் அல்லாஹுடைய பாதையில் கொடுத்ததற்கு பிறகு அங்கே தங்கக்கூடுமா? தங்கக்கூடாது, வெளியே வந்துவிட வேண்டும். அவர்களாகவே வெளியே வந்து நின்றார்கள். சுபஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி நபித்தோழர்களுடைய வாழ்க்கையை எடுத்தால், அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்தால் பல வரலாறுகளை நாம் படித்துக் கொள்ளலாம். அல்லாஹுடைய பாதையில் விரும்பியதை எல்லாம் செலவழித்துக் கொண்டே இருப்பார்கள். என்ன இருக்கிறதோ, என்ன மிஞ்சி இருக்கிறதோ அதை எல்லாம் அல்லாஹுடைய பாதையில் கொடுத்து விடுவார்கள். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை தொழுகையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவசரமாக தொழுகையை முடித்துவிட்டு அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வேகமாக சென்று யாரையோ சந்தித்துவிட்டு மறுபடியும் வருகிறார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹுடைய தூதரே, என்ன அவசரம்? என்ன அவசரம்? இவ்வளவு வேகமாக சென்றதற்கு என்ன காரணம்? எனக்கு ஒருவர் தங்க நாணயம், தங்கத்தை சில பகுதிகளை கொடுத்திருந்தார். அது தொழுகையில் நின்றபோது என்னுடைய உள்ளத்தை உறுத்திக் கொண்டே இருந்தது. அதை எடுத்து அல்லாஹுடைய பாதையில் சதக்கா செய்துவிட்டு வந்துவிட்டேன் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தபூக் யுத்தத்தை படித்து பாருங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, மிகவும் பஞ்ச காலத்திலே, கஷ்டமான காலத்திலே நடந்த போர்க்களத்தில் ஒரு போர்க்களம் இந்த தபூக்குடைய யுத்தம். அதிகமான பஞ்சம், விளைச்சல் ஏற்படக்கூடிய அந்த மாதம், விளைச்சலுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹுடைய பாதைக்கான போருக்கான அழைப்பு வருகிறது.
அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹாபாக்களிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய வீட்டில் எதுவெல்லாம் இருக்கிறதோ அதை எல்லாம் எடுத்துக்கொண்டு வாருங்கள். உங்களால் எவ்வளவு முடியுமோ எடுத்துக்கொண்டு வாருங்கள். 2 தோழர்கள் சென்றார்கள். யார் அவர்கள்? ஒருவர் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக நெருக்கமான ஒரு தோழர். யார் 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 அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு. இன்னொரு தோழர், இவருடைய நாவிலே சத்தியம் பேசுகிறது என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இவருடைய மாளிகையை சொர்க்கத்திலே பார்த்ததாகவும் அதற்குள் நுழைந்து பார்க்க அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆசை வந்ததாகவும் இவர்களுடைய ரோஷத்தை நினைத்து பார்த்து திரும்பி வந்ததாகவும் பார்க்காமல் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யார் அவர்கள்? உமர் ரதியல்லாஹு அன்ஹு. இந்த 2 தோழர்களும் சொல்லுகிறார்.